guys, welcome to MoneyThagaval channel. So in the video topic name என்ன கேட்டிங்கனா make money online in Tamil using CPA marketing. So CPA marketing அப்படினா என்ன கேட்டிங்கனா cost per action. இந்த CPA marketingக்கும் affiliate marketingக்கும் உள்ள டிஃபரண்ட் என்னன்னு கேட்டிங்கனா affiliate marketingல நீங்க ப்ரோமோட் பண்ற ப்ராடக்ட் லிங்க் மூலமா யாராவது போய் பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு கமிஷன் வரும். பட் CPA marketing அப்படி கிடையாது. CPA marketingல நீங்க ப்ரோமோட் பண்ற ப்ராடக்ட்டோட லிங்க் மூலமா யாராவது போய் இமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணாவே உங்களுக்கு கமிஷன் வரும். சோ இது ஒரு சூப்பரான மெத்தட். ஓகேங்களா? இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். எப்படி நம்ம இந்த CPA மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி டிராஃபிக் ஜெனரேட் பண்றது, எப்படி அந்த இமெயில் சைன் அப்பை கொண்டு வர வைக்கிறது, இது ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்கலாம் गाइस. அதுக்கு முன்னாடி நீங்க CPA நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணனும். சோ n நம்பர் ஆஃப் CPA நெட்வொர்க் இருக்கு. அதுல மேக்ஸ் பவுண்டி, கிளிக் டீலர், கிராக் ரெவென்யூ, CPA லீட், CPA மேட்டிகா, மை லீட்ஸ், A4D, ஃபயர் ஆட்ஸ், ரெவென்யூ ஆட்ஸ், ஆட் காம்போ, இந்த மாதிரி ஏகப்பட்ட CPA நெட்வொர்க் இருக்கு. இதுல நம்ம எதுல ஒண்ணுல ஜாயின் பண்ணி நம்ம CPA ஆஃபரை ப்ரோமோட் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம எந்த CPA நெட்வொர்க் யூஸ் பண்ண போறோம்னு கேட்டிங்கனா CPAGRIP நெட்வொர்க். ஓகேங்களா? இதுல தான் நம்ம ஆஃபரை சூஸ் பண்ணி நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம். எப்படி ஆஃபரை சூஸ் பண்றது, அப்புறம் எப்படி ப்ரோமோட் பண்றது, அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு CPAGRIPல அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்க CPAGRIP.comல போயிட்டு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CPAGRIP.com இதுல போனீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், கம்பெனி அண்ட் ஸ்ட்ரீட் அட்ரஸ், உங்களோட ஸ்கைப் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ ஸ்கைப் அக்கௌண்ட் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த நேம் இங்கே கொடுத்துங்க. அப்புறம் இமெயில் அட்ரஸ், அப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அண்ட் தென் இந்த 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவாங்க. இமெயில் வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு உங்கள் இமெயிலில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை முடிச்சக்கப்புறம் நீங்கள் இந்த டேஷ்போர்டுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் CPAGRIPோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? இதுல நம்ம எப்படி ஆஃபர் நம்ம செலக்ட் பண்றதுன்னா, இதுல இந்த சைடில் பாருங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆஃபர் டூல்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா மை ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மை ஆஃபர்ஸை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் இதுல காட்டும். ஸோ இதுல இந்தியான்னு சூஸ் ஆயிருக்கு. நான் வந்து யுனைடெட் ஸ்டேட் அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். US யுனைடெட் ஸ்டேட். ஓகே, நீங்கள் இங்கே பார்க்கல நிறைய ஆஃபர் யுனைடெட் ஸ்டேட்லேருந்து இருக்குது. ஸோ நான் ஏன் யுனைடெட் ஸ்டேட்டை நான் வந்து சூஸ் பண்ணேன்னா, யுனைடெட் ஸ்டேட்டில் தான் நிறைய கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் யுனைடெட் ஸ்டேட்டை நான் சூஸ் பண்ணேன். இந்தியா சூஸ் பண்ணால் கமிஷன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால தான் US சூஸ் பண்ணேன். நீங்களே இங்கே பார்க்கலாம், பே அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ பே அவுட் வரும் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணணும். ஸோ மேலே பாருங்கள் கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இமெயில் அண்ட் ஜிப் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு 3 ஆஃபர்ஸ் இருக்குது யுனைடெட் ஸ்டேட்லேருந்து. ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் பே அவுட்டில் $1 $1.3. ஸோ இந்த $1 நம்ம இந்திய மதிப்புப்படி இப்போதைக்கு 84 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இமெயிலுக்கு நமக்கு 80 ரூபா கிடைக்க போகுது. ஓகேங்களா? இந்த ஆஃபரை ப்ரோமோட் பண்ணுறது மூலியமா. சரி, ஓகே, இந்த ஆஃபர் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆஃபர் பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம் உங்களோட அஃபிலியேட் லிங்க், அதாவது CPA லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த CPA லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன லேண்டிங் பேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் $4,500 கேஷ் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான லேண்டிங் பேஜ். ஓகே, நம்ம இந்த லேண்டிங் பேஜை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜில் தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் இமெயில் கீழே இருக்கும். ஸோ இமெயில் கொடுத்துட்டு யாராச்சும் சைன் அப் பண்ணாங்கன்னா நமக்கு 80 ரூபா வரும். ஜஸ்ட் ஒரு இமெயிலுக்கு நமக்கு 80 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஆஃபர். இதை நம்ம காப்பி பண்ணியாச்சு, நோட் பேடில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஆஃபர் ஒன்லி அலவுட் ஆன் ஆப்பிள் iOS இன் யுனைடெட் ஸ்டேட்னு போட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் யுனைடெட் ஸ்டேட்டில் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். இந்த ஆஃபரை நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ணலாம். எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போகிறது ட்விட்டர்ல தான் நம்ம அந்த ஆஃபரை நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே, இதை நம்ம ப்ரோமோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆஃபருக்கு ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அந்த ஆஃபரை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லேண்டிங் பேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுள் சைட். ஸோ இந்த கூகுள் சைட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆஃபரை நம்ம ப்ரோமோட் பண்ணலாம். இந்த கூகுள் சைட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டர் இந்த கூகுள் சைட்டை பேன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த கூகுள் சைட்டை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெட்டர் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஹெட்டரை நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இந்த சைட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். லேண்டிங் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுவே நம்ம டைட்டிலாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ கேஷ் நவ் அப்படிங்கிற இந்த கீவோட நான் டைட்டிலாக கொடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த லேண்டிங் பேஜில் இருக்கிற இந்த டாப்பிக்கை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணி போர்டு பண்ணி கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். 48 வைப்போம். 48 வச்சாச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம நடுவில் கொண்டு வந்துடலாம். ஓகே, நடுவில் கொண்டு வந்தாச்சு. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஃபரோட லேண்டிங் பேஜ் ஓட இந்த இமேஜை நம்ம அப்படியே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த இமேஜை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இந்த சைடில் இமேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்லோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம எடுத்தோம். இதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்குங்க. ஸோ கொஞ்சம் மிடில் வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நமக்கு ஆக்ஷன் பட்டன் வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கீழே வந்துடும். இந்த இடத்துல நம்ம ஆக்ஷன் பட்டன் கொடுக்கலாம். ஸோ ஆக்ஷன் பட்டனுக்கு நம்ம இதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். போல்ட் அண்டு 48 வச்சுக்கிறேன். ஓகே, இது மிடில் கொண்டு வந்துடலாம். மிடில் கொண்டு வந்துட்டு ஸோ இங்கே தான் நம்மளோட லிங்க்கை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த சிபிஏ ஆஃபரோட லிங்க்கை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ அந்த நோட் பேடில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். நம்ம இப்போ அதை எடுத்துக்குவோம். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லிங்க் ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நம்ம லிங்க்குங்கிற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டோம்னா நம்மளோட லிங்க் இங்கே செட் ஆயிரும். அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் நம்ம லிங்க் கொடுக்கலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கேயும் நம்ம லிங்க் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்ட் பண்ணி நம்ம அப்ளை கொடுத்துடலாம். ஓகே, நம்மளோட லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ பப்ளிஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் சைடில் இருக்குது பாருங்கள். இதை போய் பப்ளிஷ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நமக்கு ஒரு வெப் அட்ரஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வெப் அட்ரஸை நம்ம எடுத்துக்குவோம். இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட லேண்டிங் பேஜை வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம லேண்டிங் பேஜில் வந்துட்டு இதை பார்த்துட்டு யாராவது இங்கே கிளிக் பண்ணி அந்த ஆஃபரில் போய் யாராவது சைன் அப் பண்ணாங்கன்னா நமக்கு 80 ரூபா வரும். ஜஸ்ட் ஒரு இமெயில் மட்டும் கொடுத்து சைன் அப் பண்ணாங்கன்னா நமக்கு 80 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லேண்டிங் பேஜை தான் நம்ம ட்விட்டரில் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இதை நம்ம காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், ட்விட்டர் வந்தாச்சு. இந்த ட்விட்டரில் நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் டாப்பிக்கில் நம்ம இந்த ஆஃபரை ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த சைடில் பாருங்கள், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் ஷோ மோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே இந்தியான்னு இருக்கும் காய்ஸ். ஓகேங்களா? நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் மாற்றணும். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்ன்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் த லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் வந்துடும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்டை நம்ம கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம யுனைடெட் ஸ்டேட்டில் என்னென்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை மட்டும் இப்போ காமிக்கும். ஓகேங்களா? இந்த இதில் நம்ம அந்த ஆஃபரை ப்ரொமோட் பண்ணலாம். ட்ரெண்டிங் டாப்பிக்கில் நம்ம ஆஃபரை ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது போய் சேரும். ஸோ அதனால் ஈஸியாகவே சைன் அப் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ட்விட்டரில் ட்ரெண்டிங் டாப்பிக்கில் நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்டிங் ஆகிற இந்த டாப்பிக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ட்ரெண்டிங் ஆகிற டாப்பிக்கில் போயிட்டு இந்த லேட்டஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் போஸ்ட் போட்டவங்க பாருங்கள், 1 மினிட்டுக்கு 6 வியூஸ் வந்திருக்கு. அண்ட் 1 மினிட்டுக்கு 3 வியூஸ் வந்திருக்கு. அண்ட் 1 மினிட்டுக்கு 15 வியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில், அதாவது ட்ரெண்டிங் டாப்பிக்கில் நம்ம இந்த ஆஃபரை நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது நம்மளோட லேண்டிங் பேஜ் வியூஸ் நிறையவே கன்வர்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ட்விட்டரோட அட்வான்டேஜ், அதாவது இந்த சிபிஏ மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிருக்கிற டாபிக் வந்து லீப் டே அப்படிங்கிற டாபிக் தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லீப் டேவை கிளிக் பண்ணலாம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம இந்த இமேஜை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்மளோட லேண்டிங் பேஜோட லிங்க்கை நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நோட் பேடில் போனீங்கன்னா இந்த கூகுள் சைட்டோட லிங்க்கை நம்ம மேலே இப்படி கொடுத்துருவோம். ஸோ கரெக்டாக காப்பி பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ லிங்க் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம போஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் வியூ பண்ணி பார்க்கலாம்.
ஓகே நம்ம போஸ்ட் பண்ணது இங்கே வந்துருச்சு, இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கில் நம்மளோட போஸ்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து யாராவது கிளிக் பண்ணி இந்த லேண்டிங் பேஜ் போனாங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி யாராவது சைன் அப் மட்டும் பண்ணாவே போதும், அதாவது இமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணாவே போதும், நமக்கு ஒரு இமெயிலுக்கு 80 ரூபா வரும். ஸோ நீங்கள் 10 இமெயில் நீங்கள் சைன் அப் பண்ண வச்சிங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 800 ரூபா நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும் காய்ஸ். சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் நீங்கள் அந்த ஆஃபரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது லிங்க் கொடுத்துட்டே இருக்க வேணாம். ஸோ அப்படி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு உங்களை பேன் பண்ணிடுவாங்க ட்விட்டர். ஸோ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இந்த லிங்கை நீங்கள் கொடுக்கலாம். மோஸ்ட்லி ட்ரெண்டிங் ஆகிற டாப்பிக்கில் நீங்கள் இந்த ஆஃபரை ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த மெத்தடை நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பார்ட் டைமாக பண்ணிங்கனாவே நீங்கள் போதும், உங்களுக்கு மந்த்லி ஒரு 10,000 to ஒரு 50,000 முடியும் நீங்கள் இந்த CPA மார்க்கெட்டிங்கில் மணி மேக் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம மணி தகவல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு மெத்தடில் நான் வரேன். அன்டில் தென் இது உங்கள் மணி தகவல் சேனல்.